ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாய்சனஸ் லவ் சீரீஸ் எபிசோட் 3 பார்ட் 2ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? தவாட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நேம் கையில் கொஞ்சோண்டு பணத்தையுமே கொடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ நேமு, நீ இப்போ உடனே போகணுமா என்ன? நம்ம 2 பேரும் வெளியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தவாட்ட நேமுமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாங்க. அப்போ அங்கே கரெக்டாக ஆப்போசிட்டில் பிரேம் வர்றாங்க. பிரேமு இவங்க 2 பேரும் க்ளோஸாக தோளில் கை போட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு நடந்துக்கிட்டு வர்றது, இது எல்லாத்தையுமே பிரேம் பார்க்குறாங்க. நேமு தவாட்கிட்ட பேசுகிறாங்க, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு அழகான ஃபேமிலியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அப்படி பேசிக்கிட்டே வரவும், பிரேம் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வரவும் 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் அப்படியே மீட் பண்ணிக்கிறாங்க. பிரேம் பார்த்த உடனே தவாட்டு நேம் பிடிச்சிருந்த கையை தட்டி விட்டுக்கிட்டு, இது எதுவுமே உண்மை கிடையாது, இதை எதையுமே நம்பாத, நான் உனக்கு என்ன சொல்ல வர்றேன், நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிக்கிட்டு பிரேம் கிட்ட பேச வர்றாங்க. உடனே பிரேமு, நீ சொல்கிற எதையுமே நான் நம்ப போகிறது கிடையாது, எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் எல்லாத்தையுமே டைரக்டாகவே பார்த்துட்டேன், இன்னும் நீ என்ன சொல்ல போகிற, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா? ஏன் பேரண்ட்ஸ் கிட்ட நீ எதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லி ஒரு நாடகமாடி நடித்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேமுமே கேட்குறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் நேமு அவன் கையை தட்டி விட்டா மறுபடி தவாட்டோட கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ தவாட்டு, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது, நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு தான், வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தவாட்டு அப்பவும் சொல்கிறான். அவங்க கையையுமே தட்டி விட்டுட்டு பிரேம் கிட்ட பேசுகிறான். ஏன்னா உன்னை தான் லவ் பண்ணுறேன், எனக்கு வேற யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமோட கையை பிடிச்சிக்கிட்டு கேட்குறான். அப்போ பிரேமு அவன் கையை வேகமாக தட்டி விட்டுட்டு, நீ என்ன தொல்லை பண்ணாத, அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸையுமே தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பிரேம் போகவும் தவாட்டுமே பின்னாடி பிரேம் பின்னாடியே ஓடுறான். என்னை விட்டு போகாத, உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஓடவும் நேமு தவாட்டை தடுத்து, போகாத, நீ இப்போ என் கூடயே இருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அவனை பிடிச்சி வைக்கிறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் இவங்க 3 பேரும் இங்கே பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, இதை எல்லாத்தையும் பேட்டோட ஃப்ரெண்டு பேட்டுக்கு அப்படியே படம் பிடிச்சி காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. பேட் அங்கே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இந்த வீடியோவை பார்த்தியா, உன் டாக்டரு ரொம்பவே பாவம், அவன் இப்போது எப்படி இருக்கா, என்ன பண்ணுறானே கூட தெரியல, அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் பேட்டுக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பிரேமு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, என்னதான் பண்ணாலும் இவன் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான், பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கவும் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க அதான் ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்து வச்சு நல்லா குடிச்சிக்கிட்டு அங்கே தனியாக தள்ளாடிக்கிட்டு அப்படி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு பேட்டுமே வர்றாங்க. அப்போவும் அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். பேட்டை பிரேம் கையில் இருந்த பாட்டிலை வாங்கி ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா என்ன அப்படின்னு கேட்கவும் பிரேம் பார்க்குறாங்க. நீயா, நீ மறுபடியும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அங்கே தான் ஃபுல்லாக குடிச்சிருக்காங்களே, ஸோ முடியலை. ஸோ உடனே பேட்டை அவங்கள சேஃபாக பாதுகாப்பாக பிடிச்சிக்கிறாங்க. எனக்கு உன்னோட ஹெல்ப் எல்லாம் வேணாம், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லவும் பேட்டு, இரு, நான் உன்னை கூப்பிட்டுட்டு போகிறேன், உன்னோட வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லவும் பிரேமுமே என்னை விடு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு பிரேமு அங்கேருந்து பயங்கரமாக அழுகிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல, ஸோ ரொம்ப அழுகிறாங்க, என்ன பண்ண அப்படின்னு தெரியாமல். அப்போவும் பேட்டு அதை எப்படி எடுத்துக்கிறாங்க பத்தியா, நீ அவனை அந்தளவுக்கு லவ் பண்ணுறியா என்ன, அதனால உனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்காம பேட்டுமே கேட்குறாங்க. அப்போ பிரேமு, எது லவ்வா, அவனையா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. நான் இது வரைக்கும் அவனை லவ் பண்ணனா இல்லையா அப்படின்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது, நான் லவ் பண்ணனானே எனக்கு தெரியாது, ஆனால் அவன் என்னோட லைஃப்பை ரொம்பவே அழுகிறாங்க. அந்த இடத்துல கீழே விழுந்து கிடந்து அழுகிறாங்க. அப்போ பேட்டு, இல்லை, உன்னோட லைஃப் எல்லாம் அழிஞ்சு போகலை அப்படின்னு சொல்லவும் பிரேமு சொல்கிறாங்க, இல்லை, நான் எல்லா விஷயத்தையுமே பிளான் பண்ணி பண்ணேன்,
நான் நல்லா படித்தேன், நல்ல கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கினேன், ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் நான் வேலைக்குமே போனேன், ஒரு சரியான ஒருத்தனை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்ச மாதிரி அது நடக்கவே இல்லை. இப்போ எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அப்போ பேட்டு, அவன் நல்ல பையன் இல்லை, ஸோ நீ சரியான ஒரு ஆளை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டுமே சொல்கிறாங்க. அதுக்கு பிரேமு, நீ என்ன அது அவ்வளோ ஈஸியான விஷயம் நினச்சியா? என்னை எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நான் எதுக்குமே லாக்கி இல்லை, நான் ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்லு, நான் அப்படியா? நான் ஒரு யூஸ்லெஸ்ஸா அப்படின்னு சொல்லி பேட்டுக்கிட்டேயுமே கேட்குறாங்க. பேட்டு உடனே பிரேம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ யார் சொல்கிறதையும் கேட்காத, அது எல்லாமே பொய், நீ தான் ரொம்பவே நல்ல பொண்ணு, ரொம்பவே ஒர்த்தான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. பிரேமும் ரொம்பவே அழுகிறாங்க. பேட்டோட தோளில் சாஞ்சிக்கிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் பிரேம தூங்கி எழுந்து பார்க்குறாங்க. நம்ம எப்படி இந்த இடத்துக்கு இங்கே வந்தோம், எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்குறாங்க. அப்போ தான் முந்தின நாள் குடித்தது, பேட் அவங்கள சேவ் பண்ணிக்கிட்டது, அது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அப்போது பிரேமுமே கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பேட் அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே, லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நேமுமே வர்றாங்க. நீ எதுக்காக என்னோட காலையுமே அட்டன் பண்ணல அப்படின்னு கேட்கவும், நான் ரொம்பவே பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நீ எல்லாத்தையுமே எங்கே எடுத்துக்கிட்டு நீ இப்போ போகிற அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு பேட்டு, நான் எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், பேட்டு மறுபடியும் சொல்கிறாங்க. சரி, நீ இப்போ எங்கே தான் போகிற அப்படின்னு கேட்கவும், நான் கொஞ்சம் முன்னாடி தானே சொன்னேன் உன்கிட்ட எதையுமே சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னுட்டு, இப்போ என்னன்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் மறுபடியும் சொல்கிறாங்க, இன்னைக்கு மதியம் தான் அந்த ஈவெண்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. நாம இந்த விஷயத்தை விடவே மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் பேட்டுக்கிட்டேயே வந்து சொல்கிறோம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நான் தான் வரமாட்டேன்னுட்டு, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணுறன்னு கேட்கவும், நான் அது எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டேன், அவங்கக்கிட்ட இருந்த காசும் நான் வாங்கிட்டேன், இதுக்கு மேலே அதை கேன்சல் பண்ண முடியாது, என்கிட்ட இருந்து நீ என்ன தான் எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. பேட்டு, என்னால் முடியாது, நீ காசை வேணா திருப்பி கொடுத்துரு, அது உன்னோட பிரச்சனை, என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேட்டுமே சொல்கிறாங்க. நீ இப்போ இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. நான் எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டேன், எல்லாத்தையுமே வேணான்னு சொல்லி முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேட்டு, நீ எதுக்காக அந்த பொய்யை சொன்ன? பிரேம் வந்து அந்த அயோக்கியனை அவனை மன்னிச்சிட்டதா, நீ எதுக்காக நீ என்கிட்ட அப்படி ஒரு பொய்யை சொன்னேன்? அப்புறம் நீயுமே இன்னும் அவனோட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்க, அதுவுமே எனக்கு தெரியும். இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத எனக்கு தெரியலை. நீ என்கிட்ட இது வரைக்கும் உண்மையாகவே இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து நேராக பிரேமை பார்க்குறதுக்காக வர்றாங்க. பிரேம் இங்கே தூங்கி எழுந்து உட்காந்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக பிரேமோட வீட்டுக்கு வரவும் பிரேமுக்கு சந்தேகமாக இருக்குது. ஆமாம், நீ எப்படி என்னோட வீட்டுக்கு வந்த? என்னோட ரூமோட பாஸ்வேர்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கவும் பேட்டு சொல்கிறாங்க, நீ தானே நேற்று நைட்டு சொன்ன அப்படின்னு சொல்லவும், எது நானா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேங்க. பிரேம் பயங்கரமாக குடிச்சிருப்பாங்க, பேட்டு தான் அவங்கள தூக்கிட்டுமே வந்திருப்பாங்க. அப்போ பிரேம் தான் சொல்ல பேட்டை அந்த பாஸ்வேர்டை போட்டு 2 பேருமே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதை இப்போ அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ பேட்டு, நீ தானே உன்னோட ரூமு கோட் வேர்டுமே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி பிரேமோட ஃபேஸை அவங்க ஃபேஸோட அப்படி க்ளோஸாக பக்கத்தில் அப்படி ஒட்டிக்கிட்டு வச்சுருக்குறாங்க. அப்போ அப்படி 2 பேரும் க்ளோஸாக இருக்கவும் பேட்டு சொல்கிறாங்க, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? ஏன் உன்னோட உடம்பு இந்தளவுக்கு சூடாக இருக்குது, என்னாச்சுன்னு சொல்லிட்டு இன்னுமே க்ளோஸாக அப்படி தொட்டு பார்க்குறாங்க. அப்போ பிரேமு வேற உலகத்துக்கு போயிட்டாங்க. பேட்டு இவ்வளோ நெருக்கமாக இவ்வளோ க்ளோஸாக இருக்கும்போது அவங்க அப்படி மெய் மறந்து சுற்றி என்ன நடக்குன்னே தெரியாத அளவுக்கு அப்படியே இருக்காங்க. ஒரு ட்ரீம் வேர்ல்டில் அப்படி இருக்காங்க. பேட்டு, ஹே டாக்டரு,
உனக்கு என்னாச்சு டாக்டர், உனக்கு என்னாச்சு, இங்கே பாரு இங்கே பாருன்னு சொல்லிட்டு அப்படி கேட்கவும் பிரேமு அதான் அந்த ட்ரீம் வேர்ல்டுலையே அப்படியே இருக்காங்க. அது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன், அதுக்கான மெடிசனை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கேயும் ஒரு சண்டை, இந்த மெடிசனை நான் தான் எடுப்பேன், நீ தான் எடுப்பேன், நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே ஒரு சின்ன சண்டையுமே போட்டுக்கிறாங்க. இங்கே பாரு, நேற்று நைட்டு ஃபுல் நைட்டு உன் கூட தான் இருந்தேன், அப்போவும் நீ என்ன நம்பவே மாட்டேங்கிறியா என்ன அப்படின்னு சொல்லவும் பிரேம் அமைதியாக இருக்காங்க. உடனே பேட்டே அவங்களுக்கான டேப்லெட் எடுத்து கொடுத்து இதை சாப்பிடுன்னு சொல்லி அந்த டேப்லெட்டையும் கொடுத்து கையில் அந்த தண்ணியையுமே கொண்டு போய் கொடுக்குறாங்க. பிரேமுமே அதை சாப்பிட்றாங்க. டேப்லெட்டை போட்டுட்டு நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, உன்னை நான் பார்த்துக்கிறேன், நீ நல்லா ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு ரூமில் கூப்பிட்டு போயிட்டு உன்னை நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரேம் அப்படியே ரூமில் கூப்பிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. அப்படியே மெதுவாக இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே பெட்டில் சாய வச்சு அப்படியே பெட்ஷீட் எல்லாமே போர்த்தி விடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துட்டு அதில் அந்த டவலையுமே நினச்சி அவங்க கையில் எல்லாமே தொடச்சி விடுறாங்க, ஃபேஸில் துடைக்கிறாங்க. பிரேம் அப்பவும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி கடைசியாக அவங்க செஸ்ட் பக்கம் வந்து அந்த பட்டனை அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போவும் டாக்டர் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை கலட்டி விடவும் உடனே பிரேமு பேட்டோட கண்ணை அப்படியே மூடிக்கிறாங்க. அவங்க கையை வச்சு நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி ஓகே இதை நானுமே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட் அவங்க கண்ணை மூடிக்கிட்டே பிரேமோட செஸ்ட்டில் எல்லாத்தையுமே அப்படி அந்த சட்டைக்குள்ளே கையை விட்டு அப்படி தொடச்சி விடுறாங்க. அப்போ பேட்டு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் எதையுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே தூக்கி அவங்க தோளில் சாய்ச்சிக்கிட்டு முதுகு பக்கமாக அப்படி தொடச்சி விடுறாங்க. அப்படி ஹக் பண்ணுற மாதிரி அப்படி சாய்ச்சி வச்சுக்கிட்டு முதுகில் அந்த ஷர்ட்டெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே தொடச்சி விடுறாங்க. அப்போது பேட்டு தான் ஃப்ராடாச்சு, முதுகு பக்கமாக இருக்கும்போது பிரேம் என்ன பார்க்கவா போகிறாங்க இல்லை. ஸோ பேட் அப்படியே கண்ணை திறந்துக்கிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படியே தொடச்சி விடுறாங்க. ஸோ முதுகில் அப்படியே தொடச்சி விட்டுக்கிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் வரும்போது மறுபடியும் அப்படியே கண்ணை மூடிக்கிறாங்க. பிரேமு பார்க்குறாங்க பேட்டு கண்ணை மூடி இருக்கலாம் இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போது பேட் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இருக்கவும் அப்படியே முன்னாடி செஸ்ட்டு பக்கமாக வந்து அந்த பட்டன் எல்லாத்தையுமே போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கண்ணையே ஓப்பன் பண்ணுறாங்களாமா. எல்லாமே சரியாகிடுன்னு சொல்லிட்டு பிரேமையுமே படுக்க வைக்கிறாங்க. பிரேமும் நல்லா தூங்குறாங்க. பிரேமை தூங்கி எழுந்து பார்க்குறாங்க, அங்கே பேட் இல்லை. ஸோ அப்படியே வந்து பார்க்கவும் பேட்டு ஒரு சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கீழே அவங்களோட ஃபோன் இருக்குது. ஸோ அதை எடுக்கிறதுக்காக பிரேமு போகிறாங்க. அது இன்னுமே அடியில் இருக்குன்னு சொல்லி அவங்க அப்படி குனிஞ்சு எடுக்கும்போது பேட் அந்த டைமு அப்படி திரும்பி படுக்கிறாங்க. அவங்க அப்படி திரும்பி படுக்கவும் பேட்டோட லிப்ஸு பிரேமோட கன்னத்தில் அப்படியே நச்சுன்னு ஒரு கிஸ்ஸு கொடுத்தாப்புல அப்படி படுது. உடனே பிரேமுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அப்படி டக்குன்னு முழிக்கிறாங்க. அப்போ அந்த செகண்டு பேட்டுமே எழுந்துக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுற, இப்போ உனக்கு உன்னோட ஃபீவர் சரியாயிருச்சா அப்படின்னு கேட்கவும் பிரேமுமே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாரு, உனக்கு இன்னுமே ஃபீவர் சரியாகலை, நீ இந்த மாதிரி தரையில் இருக்காத, எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லவும் பிரேம் அங்கேருந்து எழுந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பதட்டம், நான் இன்னுமே தூங்கணும், மார்னிங் வேலைக்கு போகணும், ஸோ அதனால் இன்னுமே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து போகவும் பேட் அவங்களோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. நீ என்னை இப்போவாச்சும் நம்புறியா, நான் ஒரு ஜென்யூனான பர்சன் அப்படின்னு நீ என்னை நம்புறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விரலை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. பிரேம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அந்த நகரும்போது அந்த விரல் எட்ஜ் வரைக்கும் வந்து அப்படியே பிரேம் அங்கேருந்து போகிறாங்க. இது பிரேமுக்கு ஒரு புதுசாக ஒரு ஃபீலாக இருக்குது, ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. உடனே வேகமாக ரூமில் போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு நினச்சி பார்க்குறாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் பேட்டை மீட் பண்ணும்போது எதுக்காக நீ இந்த மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சிருப்பாங்க. அந்த அடித்தது, அதுக்கப்புறம் பீச்சில் அவங்க 2 பேருமே கட்டிக்கிட்டு கீழே விழுந்தது,
அப்படி அது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான்ல, காதல் அது எப்போ யார் மேலே எப்படி வேணாலும் வரும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. லவ் இஸ் லவ். எல்லாத்தையுமே அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க. உனக்கான ஒரு சரியான பர்சனை சூஸ் பண்ணும்போது உனக்கு அது நீ வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பிரேம் நினச்சி பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு லவ் இப்போ தான் அதை ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்குமே அது புரிய ஆரம்பிக்குது. அது எந்த மாதிரியான ஒரு உணர்வு, அது நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பிரேம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அதே ஹாப்பி மூமெண்ட்டோட இந்த எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? நான் இப்போ வெளியிலையுமே இருக்கேன். கமெண்ட் எல்லாத்தையுமே பார்க்க முடியுமா, ரிப்ளை பண்ண முடியுமா என்னன்னு தெரியலை. இதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து நான் உங்கள் எல்லாரையுமே மறுபடியுமே மீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ. சேஃபாக இருங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.